தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு, தமிழக நெஞ்சுகளுக்கு அன்பான காலை வணக்கம். உண்மையாகவே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. உண்மையாகவே நம்ம இந்தியா என்ற ஜனநாயக நாட்டில் இருக்கிறோமா? ஜனநாயகம் என்ற ஒரு கோட்பாடு நமக்கு இருக்கா, நம் நாட்டில் இருக்கா என தெரியல எனக்கு. இந்த ஜனநாயக நாட்டில் யாராவது கட்சி தொடங்கலாம், யாராவது தமிழ்நாட்டை ஆளலாம். நாங்களாம் ஆளணும், நாங்கள் தான் ஆளணும், நீங்களாம் ஆளக்கூடாது, எங்களுக்கு தான் தமிழ்நாடு, நாங்கள் தான் ஆளணும், நீங்களாம் எதுக்கு ஆளணும்? உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன திறமை இருக்குது உங்களுக்கு? எங்களுக்கு தான் திறமை இருக்குது. என்ன திறமை இருக்குது? மக்கள் வரி பணத்தை சூறையாட திறமை இருக்குது, களிமண் கொள்ளடிக்க திறமை இருக்குது, எப்படியெல்லாம் திட்டங்கள் கொண்டு வந்து அந்த திட்டங்களில் எப்படி ஊழல் செய்யணும்னு திறமை இருக்குது. கொள்ளை அடிக்கிறவங்களுக்கு, கஞ்சா விற்கிறவங்களுக்கு, பாலியல் வன்கொடுமை பண்ணுறவங்களுக்கு துணை நிற்க திறமை இருக்குது. இப்படி போன்ற செயல்களுக்கெல்லாம் உங்களுக்கு திறமை இருக்குது. மக்கள் உணர்வுகளை புரிஞ்சிக்க திறமை இல்லை. மக்களுக்கு என்ன தேவை வேணுமோ அது செய்ய திறமை இல்லை. எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். நாங்களும் ஒரு அரசியல் படுத்தணும் என்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கான ஒரு மாற்றத்தை தேடி போகிறது தான் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தளபதி விஜயனை தொடங்கியிருக்காரு. எங்களை இப்படி ஒரு அடக்குமுறையில் எங்களை முடக்கிடலாம் ஏன்னா நீங்கள் தப்பான கணக்கு போட்டிங்களான்னா ஒன்றும் போக முடியாது. உண்மையாக 75 வருஷம் கட்சி என்ற பேர் சொல்லி மார்பை தட்டிக்கிறீங்க. ஒரு நாகரீகமான ஒரு அரசியல் நீங்கள் செய்கிறீங்களா? கிடையாது. நீங்கள்லாம் வன்முறையில் ஊறி போய் வன்முறை அரசியல் தான் நீங்கள் செய்கிறீங்க. எங்கள் கட்சி தோழர்கள் எங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் அதை தேடி நாங்கள் போகிறோம். எங்களையே நீங்கள் சீண்டி பார்க்குறீங்க, எங்களையே முடக்க நினைக்கிறீங்க. சமீபத்தில்